இப்போ அதிமுகன்றது பாஜகவா மாறிடுச்சே. அதாவது பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை அதிமுகவின் வாயிலாக அந்த குரல்ல சொல்லணும். அப்போ அது வந்து வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் பெருசா கட்டமைப்பு கிடையாது. நேற்று கூட நயனா நாகேந்திரன் பேசினார். நயனா நாகேந்திரன் பேசினா நயனாவான்னு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி அவர் அந்த அளவுக்கு தான் இருக்கு. அந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய கட்டமைப்பு. ஆனால் அதிமுக அப்படி கிடையாது. அதிமுக இன்னமும் வந்து ஒரு கட்டமைப்பு வலுவாக தான் இருக்கு. மக்கள் இன்னமும் அப்படி இருக்காங்க. இல்லை, கட்சி நிர்வாகிகள் இருக்கு. அதிமுக விரும்பியவர்கள், எம்ஜிஆர் விரும்பியவர்கள், ஜெயலலிதா விரும்பியவர்கள் இருக்கிறாங்க. அந்த கட்டமைப்பு இருக்குல்ல, கட்சியுடைய ஒன்றும் அடிப்படை கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்குல்ல. உள்ளாட்சி அமைப்புல இருந்து பேரூராட்சி வரைக்கும், மாநகராட்சி வரைக்கும் அந்த கட்டமைப்பு இருக்கு இல்லையா? அப்போ அந்த இவங்களுடைய கொள்கையை ரொம்ப நம்ம வந்து இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம். பாஜக சித்தாந்தத்தை எடப்பாடி பழனிசாமியின் வாயிலாக அதிமுகவின் குரலாக அவங்க பேச வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் இந்த அரசியல் பேசினா எடுபடாதுங்க. அப்போ வழியே வந்து திணிக்க வைக்கிறாங்க. அப்போ இவருடைய இதில் வந்து அவங்க பேச வைக்க, இவங்க சித்தாந்தத்தை இவருடைய குரலில் பேச வைக்கிறாங்க.